Yeah, so hi guys, welcome to another episode of the Woke Logic, and this is me, Harish, joined by Achut, Abhishek, and Darshan. இது வந்து ஒரு கிரிக்கெட் எபிசோட், ஒரு ஐபிஎல் ஸ்பெஷல் எபிசோட், ஐபிஎல் ரிட்டன்ஷன் பற்றி பேச போகிறோம். அண்ட் we have an RCB fan and two fellow CSK fans to discuss on the ஆப்ஷன்ஸ். எங்களுக்கு வந்து மும்பை அண்ட் அதர் மொக்க டீம்ஸ்க்குலாம் வந்து கிடைக்கல அவ்வளோவா ஆள். ஸோ நாங்கள் வந்து we had to go with these two teams. So yeah, we'll start the retention and we don't need introduction for all the three guests. ஏன்னா லாஸ்ட் கிரிக்கெட் வீடியோவில் அச்சுத் அண்ட் அபிஷேக் ஃபீச்சர், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால் எபிசோடில் யூ ஹவ் சீன் தர்ஷன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் மச் டைம் வில் ஸ்டார்ட் வித் தி பாட்காஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு மைனாரிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், தர்ஷன். ஸோ ஐ வுட் லைக் டு நோ ஹிஸ் தாட்ஸ் ஆன் ஆர்சிபி. நான் ஒரு ஆர்சிபி ஃபேன் அண்ட் ஆர்சிபி வந்து இந்த வாட்டி தே ஹவ் ரீடைன் ஒன்லி 3 பிளேயர்ஸ். ஸோ அப்படியே ஆர்சிபி ஃபேன் கிட்ட இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ யா, தர்ஷன், கோ அஹெட். Right now, actually, it's a good thing since they only 3 players தான் போயிருக்காங்க. விராட் கோலி, எஸ் தேவாலும், ரஜத் பட்டிதாரும். Considering the situation வந்து இப்போ கேமரன் கிரீன் ரீடைன் பண்றதா இருந்தது, இன்ஜுரினால சர்ஜரி போயிட்டான். ஐபிஎல் அவைலபிலிட்டி இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ ஹி ஒன்ட் பி அவைலபிள்னு. ஸோ மற்றபடி நான் எக்ஸ்பெக்டட் டு கோ ஃபார் இவனுங்களுக்கு போவாங்கன்னு நினைச்சேன், சிராஜுக்கு. பட் பாப்போம். ஐ திங்க் ஆர்டிஎம்ல மேட் எக்ஸசைஸ். சரி, ஏன் வந்து சிராஜ், யஷ்தயால் அண்ட் சிராஜ் வந்து வாட் வாஸ் த டிசிஷன் ஃபார் கோயிங் ஃபார் யஷ்தயால் இன்ஸ்டெட் ஆஃப் சிராஜ் இன் யுவர் ஒபினியன்? அந்த பிரைஸ், அந்த இதுக்காகவா, பட்ஜெட்காகவா, இல்ல வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? அது பட்ஜெட்காக தான். பிகாஸ் எஸ்லேயர் வந்து அன்கேப்டு பிளேயர், அதனால தான் 5 crores வந்தான். நீங்க இதே சிராஜுக்கு போகணுமா இருந்தா கண்டிப்பா ஒரு 10 to 11 crores போயிருக்கும். அதுக்கு பதிலா ஆப்ஷன்ல போயிருந்தா இன்னும் கம்மி ரேட்டுக்கே வாங்கிருக்கலாம். ஆனா அவன் கம்மி ரேட்டுக்கு போவானா? இப்ப அவன் தான் இந்தியாவுக்கு ஒரு பும்ராக்கு அப்புறம் அவன் தான் இப்போ எல்லா ஃபார்மேட்டும் ஆடிட்டு இருக்கான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பாருங்க. இவன் புவனேஸ்வர் குமார் இருக்கான், வேற யாரெல்லாம் இருக்காங்க, ஹர்ஷதீப், ஷமி, பர்பிள் பட்டேல் இருக்கான். இல்லடா, அவன் வந்து கரெக்ட். ஆனா அவன் சிராஜ் இப்போ ஒரு ஹாட் பிக்ல இந்தியன் ஸ்குவாட்லயும் சரி, என்னதான் அவனுக்கு வந்து as the fair share of criticismனாலும் he is a happening bowler இப்போ கரண்டா. Harshdeep Singh இல்ல, I have better than one question. Given RCB's history with picking good bowlers at auction, considering recent form பாக்கும்போது IPL அவ்வளோ இம்பாக்ட் கொடுக்கல. லாஸ்ட் 2 சீசன்ஸ் பாக்கும்போது பார்த்தோம்னா என்னதான் கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கல. ஓகே, சோ அதனால ஓகே, இது அவ்வளவு ரேட் போக மாட்டான். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் below 10 crores தான் போவான். ஓகே, சோ அபிஷேக், நீ என்ன क्वेश्चन வச்சிருந்த? அதாவது we know their history with picking good bowlers at auction. RCB, they always failed almost everything. What is the current level of this time given they have the funds also? The options இருக்கு, நிறைய options இருக்கு, but what is the guarantee? Their strategy is always being batsman. Bowlers, bowling is what everyone knows. Bowling is their weak thing. என்ன ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்து வீக்காக தான் இருந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்கிங் த பவுலர்ஸ். ஸோ என்ன கேரண்டி தட் ஆர்சிபி வில் பிக் குட் பிளேயர்ஸ் இன் திஸ் ஆப்ஷன்? சொல்லு தர்ஷன். இந்த ஆப்ஷன் ஆக்சுவலி இப்போ பர்ஸ் கொஞ்சம் பிக்கா இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். பட் எனக்கு பர்சனலா வந்துட்டு எனக்கு 3 பேர் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், அதுவும் டாப் ஆர்டர்ல ஆடுற மாதிரி. ஸோ எதர் இஷான் கிஷன், கேஎல் ராகுல், ஜாஸ் பட்லர். ஸோ டாப் ஆர்டர்ல ஆடுமே, குர்பாஸ், யாரா இருந்தாலும் டாப் ஆர்டர் வேணும் கண்டிப்பா. அதுக்கு ஃபினிஷர் வந்துட்டு வேணும் கண்டிப்பா. ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரா போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இப்போ யாரெல்லாம் ஆப்ஷனுக்கு வராங்களோ அவங்களுக்கு பொறுத்து, பிளேயரை பொறுத்து. ஓகே, அதுக்கு பவுலிங்ல வந்துட்டு எனக்கு முக்கியமா வேண்டியது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வேணும். ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்தா பெர்ஃபெக்டா இருக்கும். சஹல், ஸ்பின்ல சஹல் வரணும். ஏன்னா இப்போ அவனும் இப்போ ராஜஸ்தான் 6 பேர் ரீடைன் பண்ணதால ஆர்டிஎம் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ சஹல் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, சஹல் மட்டும் கொண்டு வந்துடணும். ஏடா திருப்பி வருவானா அவன்?
அவ்வளோ இது பண்ணி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி அவனை வந்து இது பண்ணி அவன் வந்து ஓப்பனா வந்து பப்ளிக்கா சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு ட்ரீட் பண்ணிட்டு கடைசியில வந்து திருப்பி சஹலே வேணும் அப்படின்னா எப்படி? வேற ஆப்ஷனே இல்லையா உங்களுக்கு? இந்தியால ஸ்பின்னர்ஸுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்றேன். இருக்காங்க சஹர். பிக் நேம்ஸ் யார் இருக்காங்க? நிறைய ராகுல் சஹர் மட்டும் தான் இருக்காங்க. சுந்தர் இருக்கான். சுந்தரும் ஆல்ரெடி ஆடிட்டான், திருப்பி வரமாட்டான். சுந்தர்லாம் பார்த்தா பயந்து ஓடுவான் அவன்லாம். சரி, ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் ஆர்சிபிக்கு அப்புறம் வரேன். அண்ட் நவ் பிஃபோர் கோயிங் டு சிஎஸ்கே ஆர் எம்ஐ ஆர் எனி அதர் பிக் டீம்ஸ், I'll go to this. I'll just say one thing. If he asked that if RCB needs a left arm bowler னு சொன்னால, யஷ் தயாலே லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தானே, அப்புறம் எதுக்கு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வேணும்? அதுக்கு தான் they have retained him. ஏன்னா இப்போ யஷ் தயால் இஸ் an uncapped, அது ஒரு added bonus, and also he has done good in the last seasonல. ஸோ அதை ஃபேக்டர் பண்ணி தான் they have taken யஷ் தயால் ஓவர் சிராஜ். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கிறச்சே இன்னொன்று எடுப்பாங்களான்னு தெரியல. பிளஸ் யஷ் தயால் இப்போ இஸ் கோயிங் டு ஆப்ரேட் இந்த டெத் ஓவர்ஸ்னா பவர் பிளேல யார் போடுவான்ற மாதிரி ஒரு பவுலர் தான் எடுப்பாங்க. அண்ட் ஹர்ஷதீப் வந்து இட் வில் நாட் பி ஈஸி டு கெட் ஹர்ஷதீப். ஷுவர்லி அவன் இஸ் ரைட் நோ லைக் டாப் ஆஃப் த கேம்ல இருக்கான் இன் டர்ம்ஸ் ஆஃப் T20. ஸோ மெனி டீம்ஸ் வில் பி கோயிங் ஆஃப்டர் ஹர்ஷதீப். அண்ட் அஃப்கோர்ஸ் RCB ஹேவ் தி பர்ஸ். இஃப் தே கேன் கெட் they'll be happy. பட் ஆல்ரெடி லைக் டு ஆன்சர் டு ஹிம், லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஆல்ரெடி டீம்லேயே வச்சிருக்காங்க. ஸோ அது அவங்க ரிக்வயர்மெண்ட்டாக இருக்காது. ஸ்பின்னர் தான் ஐ திங்க் அவங்களுக்கு கண்டிப்பாக ரிக்வயர்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஹசரங்காக்கு அப்புறம் they didn't have a good spinner. லாஸ்ட் 1 year, லாஸ்ட் இயர் எஸ்பெஷலி கரண் சர்மா வச்சு தான் they managed. ஸோ ஸ்பின்னர் தான் அவங்க டார்கெட்டாக இருக்கும். அண்ட் மற்ற பாயிண்ட்ஸ் ஐ அக்ரி. அந்த கீப்பர் அண்ட் ஃபினிஷர் they'll definitely look. ஏன்னா DK, I mean, he has done good for RCB. So அந்த ஆஸ்பெக்ட்ல they will want a finisher who can fill the role of DK, and an opener who can be a wicket keeper is also fine. Like அதான் basically one keeper who can bat in the middle or open, and the other player can be a finisher who can keep அந்த மாதிரி. You got the idea இல்ல? ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் அக்ரி. அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர் அது தேவையில்லை. அதுக்கு பதிலாக ஐ ஃபீல் தே கோ ஃபார் அ ஸ்பின்னர், அவ்வளோதான். அண்ட் வேற எதுவும் ஐ திங்க் ஜஸ்ட் ஒன் மோர் திங். இப்போ தே ஹவ் given 21 crores to Kohli. So you just highlight that இப்போ going forward for the other teams, just mention their prices also. So இப்போ கோலிக்கு they have given 21 and Rajat Padidarku 11. So second playerக்கு 14 தரணும்ல. So they have given that 3 crores to Kohli. 11. ஆமா. SDL வந்து 4 தான் தரணும், but they have given 5 crores. So they are giving 1 crore extra from their purse. அப்படிதானே அது? ஆமா. So 1 crore extra ஆகுது. And also என்ன சொல்றது, but 22 players minimum, ஒரு 20 players அது எடுக்கணும்ல இன்னும். So I think இல்ல totally you pick 18. So அது that is not an issue. minimum 18. இப்போ என்ன SDL வந்து would he have demanded for that extra crore-ன்றது தான் என்னோட question. But it is uncapped. 4 ல இருந்து 5 கொடுக்கறதே அவனுக்கு வந்து இது. Plus he has had one good season only தானே. Previously with GT செமையா சோர்பிட்டான் ஒரு மேட்ச். அதுக்கப்புறம் அவ்வளோ பெருசா இல்லை. Then for one good season you are getting 5 crores அப்படின்றப்போ I think it's அதுவும் 4 வந்து 1 crore you are getting extra. அதோட இல்லாம you have Siraj, but they are still going and retaining you as an uncapped player over Siraj அப்படின்றப்ப I think that is a good. அங்க வந்து யஷ் தயாலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ஒன்றும் நெகோஷியேட் பண்ற அளவுக்கு இஸ் நாட் இன் a very strong position. நான் சொல்றேன் 5 crores ஓகே அப்படின்ற ஒரு இப்ப அந்த 1 இல்ல நான் சொல்றது வந்து இட்ஸ் நாட் a very probably நான் என்ன சொல்றேன்னா I'm not saying it's very அது worth இல்ல அப்படி சொல்ல நானு. But for his achievements considering it compared to Siraj or any other good player, good bowler, இது வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆர்சிபி மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கிற டீமுக்கு ஒரு எல்லா வருஷமும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதுல இந்த வாட்டி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது he is one of the 3 players to be retained அப்படின்றப்போ that is a good start for him. இப்போ இன்னும் ஐபிஎலுக்கு போயிட்டு அதை விட இன்னும் கம்மியா கூட வாங்கியிருக்கலாம், அவனுக்கு சொல்ல முடியாது. பட் அகைன் திஸ் இஸ் குட். அவன் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்கல்ல ஆர்சிபி. ஸோ ஐ திங்க் he should keep up. So இப்போ நான் அடுத்து வந்து இல்ல so RCB has 3 RTMs இல்ல இப்போ. ஆமா. So who
could be those three options. Assuming அது that வந்து they நம்ம இல்ல அதான் நான் வந்து எல்லா இதுவும் முடிச்சுட்டு எல்லா டீமுக்கும் முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து திருப்பி அதை ஹூ குட் பி அந்த ரிமைனிங் ஸ்பாட்ஸ்லாம் ஃபில் பண்ண அது ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி போடுவோம். இப்போ நம்ம குயிக்கா ஒரு டீமை பார்த்துட்டு சரி வந்தோம். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கோ டு ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நீ அச்சத் ரெடி வச்சிருக்கியா? குஜராத் யார் யாரு நம்ம ஆப்வியஸ்லி பேசுவோம். ஸோ குஜராத் வந்து ஐ திங்க் கில், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ரஷீத் கான், ஷாருக் கான் அண்ட் தெவாட்டியா. 5 பேர், 2 uncapped and 3 capped players, 1 RTMல. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட். அவங்க கோர் வந்து செட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபிஷேக் ஃபார் த தாட்ஸ் ஆன் ஜிடி. I think along expected lines only. GT I think Shahrukh Khan really could pick up 4 crores. And Rashid Khan obviously should not kill captain. Sai Sudarshan also very good at number 3. Last year we saw also against CSK in the finals, scored 100 and can ball also. So I think they've Indian batter, they've got an Indian all-rounder, 2 all-rounders for Shahrukh Khan and Sai Sudarshan. The only thing is, one thing missing is they also need an Indian base left out, right? That is something they had Shami, but now it's injured. So they need a replacement for Shami. So that is where I think their focus has to be. Because batting, spin bowling, you already have Rashid. All-rounders is set. Opening is set. You need Indian pace. Indian pacer, I think if Shami is fit, Shami himself will be retail. Other RTM போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 5 to they have one more RTM left. So I think Shami, if they get to know he's fit, அப்படின்னா they will obviously use the RTM for Shami. அது வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா it won't be a very big surprise. யூஸ் பண்ணலன்னா we can draw to a conclusion that he is unfit or is he won't be able to play the IPL அப்படின்ற மாதிரி நம்மளே இல்லை. But again, I think அவங்க வந்து கோர் வந்து கவர் பண்றாங்க as Abhishek said. 2 பேட்ஸ்மேன். But again, if he plays in BGT, then I think actually they went to the top and middle order மட்டும் strength பண்றாங்க. So first அந்த first wicket one down, top 3 and then middle order and the finishing correct. ஏன்னா ஷாருக் கானும் சரி, ரஷீதும் தெரியும், தெவாட்டியா 3 பேருமே ஃபினிஷ் பண்ணுவாங்க கேம்ஸ். ஸோ அந்த மிடில் ஆர்டர் செட் பண்ணிட்டாங்க, டாப் ஆர்டர் டீசெண்டா இருக்கு. ஸோ இப்போ பவுலிங் தான் தேர் ஃபோக்கஸிங், அது இப்போ ஃபுல்லா இது பண்ணிட்டாங்க. ஸோ இங்க தான் நாங்க வச்சுக்கிறோம், மீதி பவுலர்ஸ் தான் நாங்க ஆப்ஷன்ல பாத்துக்கிறோம். ஏன்னா பிகாஸ் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சர்ல இருந்து எல்லாருமே இருக்கிறதுனால they may pick out 1 or 2 ஒரு நல்ல பேசஸ் எடுக்க முடியும் அவங்களால. ஆமா. யா சோ அபிஷேக் வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா? இல்ல, again Darshan சொன்ன மாதிரி need a pace and probably another top order batsman. It's still not convinced that Shubman is batting in T20. As I said previously also, I think they will need an upgrade for only in 20 months or probably like a full salt or someone who can allow him to take his time. That's why. I'll just add on. I think Abhishek was not that audible, so I'll just reiterate what he said. He said probably he's still not convinced that Gill's batting, Abdina he mentioned. And he said like someone like Phil Salt can come into the setup Abdina Mari Sama. Because they need a keeper. If you பார்த்தனா Saha which they managed these 3 years. So they have to move on from Saha. திரும்ப they'll not go big for Saha. So probably keeper தான் அவங்க பார்ப்பாங்க. And obviously bowling because இப்போ ஷமி அமிட்டிருக்காங்க. What I am expecting is they are going to go for Shami as an RTM option. Like open வச்சுப்பாங்க Shami or RTM option. ஏன்னா இப்போ நீ if they had to retain Shami-na திரும்ப they had to give 18 crores. அவனோட ஃபிட்னஸ்க்கு is he worth that 18ன்றது தான் would have been the question mark. அது they have decided maybe இல்ல இவன் ஃபிட்னஸ்க்கு 18 வந்து worth இல்ல. We might have options. இப்போ சிராஜ் is coming to the option. அர்ஷதீப், அப்புறம் உமேஷ், புவி. I mean உமேஷ் and புவி are not in the international circuit, but they are doing fine in the IPL.
அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறச்சே ஐ திங்க் தே ஆர் டேக்கிங் தட் கேம்பிள். பார்ப்போம், வில் சி. ஐ திங்க் தே ஹவ் டன் லிட்டில் ஸ்மார்ட் வித் த ரிட்டன்ஷன்ஸ். இப்போ 5 ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அதில் தே ஹவ் ரிட்டைன் 2 அன்கேப் பிளேயர்ஸ் அண்ட் போத் ஆர் குவாலிட்டி அன்கேப். லைக் அபிஷேக் மென்ஷன் ஷாருக் கான் அட் 4 crores வந்து இஸ் அ ஸ்டீல். ஏன்னா நீ லாஸ்ட் 4-5 ஆப்ஷன் பார்த்தாலே அவன் 8 crores 7 crores டிஃபால்ட்டாக போயிடுவான். ஸோ 4 crores இஸ் அவன் ஸ்டீல். அண்ட் தெவாத்தியா at 4 crores இஸ் அ வெரி குட் ஸ்டீல். ஏன்னா அவன் ஜிடிக்கு எஸ் ஒன் சோ மெனி கேம்ஸ். அவனே லிட்டரலி எஸ் 1 2 3 4 கேம்ஸ் எவ்ரி சீசன். ஸோ அப்படி இருக்கிறச்சே ஐ திங்க் தெவாத்தியா இஸ் ஆல்சோ அ ஸ்டீல். சாய் சோஷன் at 8.5 இஸ் ஜஸ்டிஃபையபிள் பிகாஸ் he has performed for them. Gill at 16.5, I mean, they are trying to establish that he is the captain. So அப்படி இருக்கிறச்சு ஐ ஃபீல் மேபி அதுக்காக they are giving. I understand Abhishek's point also, but our runs, see if he is having a bad season நாலும் he will score around 450-500 runs. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இப்போ செட் பண்ணிட்டான். இப்போ ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஸ்டினபிளாக இருக்கலாம், பட் ரன்ஸ் வருது. ஸோ யூ கான்ட் கம்ப்ளைண்ட் அந்த ஆஸ்பெக்டில். அண்ட் ரஷீத் கான் 18 இஸ் நாட் ஈவன் கொஸ்டின். அது வந்து நம்பர் 1 பிளேயர் அவன் தான். Gill was kind enough to give that number 1 spot to Rashid and well justified. அவன் வந்து இஸ் லைக் தி குளோபல் superstar. So அப்படி இருக்கச்சே that is also justified. So I think overall GT have done a very good job. I think top retentions என்ன கேட்டானா I think GT is like top 3 in all the 10 teams. I think GT have done a very good job. ஷமி மட்டும் மேபி அது அவங்க யோசிச்சு they have taken that gamble. இப்போ ஷமிக்கு ஈக்குவலண்டா ஒரு சீமர் கிடைச்சிட்டாங்கன்னா they will be more than happy. Indian or foreigner anyone. அது they will be definitely finding many. அது ஆப்ஷன் நிறைய இருக்கும். That shouldn't be a problem. So GT பத்தி இன்னொரு சொல்லு தர்ஷன் சொல்லு. நான் வெறும் அவங்க ஆர்டிஎம் வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு மேபி நான் 3 பிளேயர் யோசிக்கிறேன் நானு. ஸோ ஒன்னு வந்து நூர் அகமது இருக்கான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலரு குல்தீப் யாதவ் மாதிரி. ஸோ அவனும் லாஸ்ட் சீசன் நல்லா போட்டிருக்கான், எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கான். ரெண்டாவது வந்துட்டு டேவிட் மில்லர். ஸோ போன சீசன் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கான். அவன் வந்து ஜிடி வந்து 2 games ஜெயிச்சு கொடுத்துருக்கான். ஸோ கடைசி வரைக்கும் நின்று ஆடி இது பண்ணியிருக்கான். ஸோ இன்னொன்று வந்து ஏன்னா ஷமி இல்லாம நான் சொல்றேன். மூணாவது வந்து மோஹித் சர்மா. ஸோ போன சீசன் என்னதான் டஃபா இருந்தாலுமே அதுக்கு முந்தின சீசன் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போயிருக்கான். இல்ல மோஹித் they can't use RTM ல. இப்ப they have retained 2 uncapped players. அவன் uncapped player இதுல வருவான். மோஹித் சர்மா uncapped வருவான். So மோஹித் they can't use RTM. But I mean understandable. Miller and who else did you say? Noor Ahmed. அது understandable. They will have their options. ஷமி இல்லனா மில்லர் இல்லனா நூர் அஹமத். அதே மாதிரி இன்னும் 1-2 ஆப்ஷன் இருப்பாங்க. சாய் கிஷோர். I mean சாய் கிஷோர் uncapped தான். So I mean other capped options who are is available. இப்ப சா கூட நான் சொல்றேன் அவன் ஒரு 1 crore குள்ள கிடைச்சா they will be using RTM. So anyway they will see. அது we'll discuss about the RTM. வைல்ட் கார்டு கூட இருக்கு. ஒரு வைல்ட் கார்டு இருக்கு. மேத்யூ வேட் ஓபன் பண்ணிட்டேன். மேத்யூ வேட் ஓபனிங். அந்த கோச்சிங் போயிட்டாரு. மேத்யூ வேட் இப்ப ரிட்டையர் ஆகி கோச்சிங் ரோல் எடுத்துட்டாங்க. கோச்சிங் ஆமா. He is no more he's no more playing. So நான் வந்து ஜிடி பத்தி சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து they will be talking about the scouts of MI, how they keep on picking these talents, rare talents. இப்போ போன IPL நமன் தீர் வரைக்கும் கண்டுபிடிச்சு இப்போ ரீட்டைன் பண்ணல. And they have done wonders with the ஆனா ஜிடியும் பார்த்தலாம் 2022ல இருந்து they have done the scouting really really well. ஒரு அண்டர் தி ரேடார் போன ஒரு டீம் in terms of scouting வந்து ஜிடி. அபினவ் மனோகரா இருக்கட்டும், இல்ல சாய் சுதர்ஷனே டிஎன்பிஎல்ல இருந்து அங்க கொண்டு போய் இது பண்ணதா இருக்கட்டும், தர்ஷன் நால்கண்டே, அந்த மாதிரி they have got these players சடனா வந்து they can spring up a surprise அப்படின்றப்ப I think இப்போ they won't be having any trouble in finding a good replacement for the wicket keeper. அந்த மாதிரி சொல்றேன். அதாவது ஏகப்பட்ட லீக்ஸ் வந்துருச்சு. சண்டிகர் லீக், டெல்லி லீக், அந்த லீக், இந்த ஆந்திரா லீக், கேரளா லீக், எல்லா லீக்கும் வந்துருச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இப்போ ஸ்கவுட்ஸ் எல்லாமே will be a handful with the amount of choices they'll have for all the teams. இன்னொன்று எஸ்பெஷலி வந்து ஜிதேஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து குஜராத் வந்து எடுத்து if they push him on to the next stage அப்படின்றப்ப கூட ஒரு சாஹாக்கு ரீப்ளேஸ்மெண்டா கெட்டிங் ஜிதேஷ் சர்மா with the top order sealed. மிடில் ஆர்டர்ல வந்து if they are இப்போ தர்ஷன் சொன்ன மாதிரி ஒரு டேவிட் மில்லர் ரீட்டைன் பண்ணிட்டு ஆர்டிஎம் போட்டுட்டு திஸ் கை ஜிதேஷ் சர்மா வந்து இப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பேட்ஸ்மேன் will be looking fire.
Gill, Sai Sudarshan, David Miller, Jitesh, Tewatia, Shahrukh Khan. Shahrukh Khan also, for people who regularly follow TNPL or who know updates from TNPL, know that he is the top wicket taker in TNPL for the last 1 or 2 seasons. அது வந்து சரியான சர்ப்ரைஸ். ஒரு ஆஃப் ஸ்பின்னரா வந்து ஹீஸ் கிவிங் an extra option for Gujarat Titans as a spinner. இப்போ நீ வந்து நூர் அகமத் சொன்ன, he obviously gives that left arm Chinaman option. பட் இப்போ அது மாதிரி கிடைக்கல அப்படின்னா ஷாருக் கானே ஒரு 4 ஓவர் போட்டுருவோம் எல்லா கேம்லயும். அந்த அளவுக்கு இஸ் எக்யூப்ட் ஹிம்செல்ஃப் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸ். ஸோ அதனால ஜிடி வந்து இப்போ ஒரு ஒரு 2 to 3 அந்த கோர்ஸ் சைனிங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, they'll be set. And then ஐபிஎல் வரும்போது இட் ஆல் ரெஸ்ட் ஆன் சுப்மன் கில்ஸ் ஷோல்டர்ஸ் வைல் கேப்டன்சி. ஹார்திக் பாண்டியா பண்ண அளவுக்கு நல்ல ஜாப் அவன் பண்ணி ஆகணும். இப்போ வேற வழியே இல்லை ஃபார் ஜிடி டு கம் பேக். அகெயின் வில் கம் பேக் டு ஜிடி லேட்டர் இஃப் யூ கெட் டைம். ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes பேசிட்டோம் ஜிடி பத்தியே ஆக்சுவலி. ஸோ வில் பி மோர் தென் எனஃப். ஸோ ஐ வில் கோ வித் அனதர். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐ லைக் டு டச் அப் ஆன் another big topic, which is LSG, another new team. And சொல்லுங்க LSG-யோட retention அதை பத்தி பேசிட்டு we'll come back to KL Rahul's omission. So first I'll start with Achut. கரெக்ட் தான். நான் ஒரு டீமா வரனால நிறைய ஷாக் இருக்குல்ல. பஞ்சாப் ஒரு ஷாக் கொடுத்தாங்க, LSG ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க, ஒன்னா வருவோம்னு சொல்லிதான். ஸோ நீயே சொல்லு அச்சுத். LSG. So first retention வந்து பூரன் for 21 crores. அது I mean okay fine. Then second retention Ravi Bishnoi 11, third retention Mayank Yadav 11 crores. So both are getting 11 crores. And ரெண்டு uncapped retention பண்ணிருக்காங்க, மோசின் கான் and ஆயுஷ் பதோனி 4 crores each. So இப்போ எப்படின்னா அவங்களுக்கு per spent வந்து 51 crores. So they have 69 crores remaining and ஒரு RTM இருக்கு which they can use only on a capped player. So I mean they can still RTM Rahul, but அது நடக்க போறது இல்ல based on what the owner just said. You can say what he mentioned. Yeah, he mentioned that he wants to have players who have the mentality to win, plays for the team to win and not for personal records. அந்த மாதிரி சொல்லிருக்காங்க, which is for me to be very honest, it's ஒரு harsh and ஒரு I'll put it into quotes, very unprofessional statement தான். என்னதான் ஒரு ராகுலுக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஹேட் இருந்தாலுமே you can't deny that he's still good, he's still a class player. And எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட இது இருக்கு அவன் மேல. It's not about his form, it's not about his form, it's about he's a professional player who's still a main part of the Indian cricket team. And we know that he's not a kind of player who is there to make fuss about something. He's never been that person. We know his character. There's no question on his character, and you can't go and say that he's not playing for the team, blah blah blah, so on and so forth. I think the breaking point is obviously that match against Hyderabad, when they chased 169 or something. Okay, that should be conducted inside, not in front of everyone in the stadium. And from there on, it was kind of inevitable. But yeah, this is not how we should treat a captain. Correct. Yeah, I agree. And even see, they are the group which owns Lucknow Super Giants. They also had this with MS Dhoni also. 2016 after a poor season from RPS, they removed Dhoni, promoted Steve Smith to captaincy, and RPS did that season well. இல்லைன்னா சொல்லல. But again, இந்த மாதிரி ஒரு previous track record வச்சிருக்காங்க, which I'm not saying is good or bad when you remove captain, but இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து them confronting questioning KL Rahul is definitely it doesn't put a good face there. So I think Lucknow have their own set of problems, even though நம்ம வந்து பார்த்த மாதிரி பூரன் ஒரு ஃபினிஷர், மிடில் ஆர்டர் ஃபினிஷர் செட்டில்டு, ரவி பிஷ்ணா ஸ்பின்னர் செட்டில், மோசின் கான் அண்ட் மயங்க் யாதவ் டூ பேசர் செட்டில்டு. அதுக்கப்புறம் who's the one more? ஆயுஷ் பதோனி another middle order. அவங்க இன்னும் டாப் ஆர்டர்ல they should concentrate. Again they also have Puran as wicket keeper. So I think
இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப do you think அவங்க they have done the right retentions? ஏன்னா இப்ப they have invested 11 crores on Mayank Yadav. He has played only 4 games for Lucknow, 4 or 5 games. அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு போயிட்டான். இப்ப he debuted in the Bangladesh series. 2 மேட்ச் ஆடிட்டு இப்ப இன்ஜுரி ஆயிட்டான். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஆடல. So you're investing close to 10 or 11 CR on a player. Of course அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பொட்டன்ஷியல் இல்லன்னு I wouldn't deny. பட் அவன் ஒரு ஃபுல் சீசன் கூட ப்ரூவ் பண்ணலன்றது தான் என்னோட பாயிண்ட். அப்படி இருக்கிற பிளேயருக்கு நீ 11 சிஆர் இன்வெஸ்ட் பண்ணுவியா? அவன் 14 கேம்ஸ் நம்மளுக்கு விளையாடுவான்னு கூட நம்மளுக்கு சர்டனிட்டி இல்ல. அப்படி சொல்றேன். அத மாதிரி பிளேயருக்கு நீ ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நவீன் உலக்கு ரீடைன் பண்ணல. சோ நான் யோசிச்சேன் நவீன் உலக்குலாம் போன சீசன் வந்து எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்கான், நிறைய ரீடைன் பண்ணா 18 crores பண்ணனும்ல. see 18 is a lot of amount. நவீன் உலக் மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க bro. if you look at the auction, I understand அவனோட குவாலிட்டி, பட் ஃபாரின் ஃபாஸ்ட் bowlers இப்ப நவீன் உலக் கேட்டகரியில வர bowlers நிறைய பேர் இருப்பாங்க. சோ நீ நவீன் உலக்கே எடுக்கணும்னா இப்ப ஸ்டில் ஹேவ் ஆர்டிஎம். நவீன் உலக் எடுக்கலாம் ஆர்டிஎம்ல. ஐ மீன் they have options. டாய்னஸ் இருக்கான், குருணால் இருக்கான். சோ அத பத்தி நான் போல. நவீன் உலக் ரீடைன் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கானான்னு கேட்டா என்ன கேட்டா I will say no. He has done a lot. பட் ரிட்டென்ஷன்னா you have to give 18 or 14 crores-ல அந்த வேல்யூ இருக்கான்னு கேட்டா இல்லன்னு நான் சொல்றேன் நவீன் உலக். இல்ல நீங்க வந்து இவனுக்கு கொடுக்கிறதுக்கு மயங்க் யாதவ் got injured. அதான் நீங்க சொன்ன 4 கேம்ஸ் ஆடி கொடுக்கறதுக்கு இவன் 14 கேம்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஆடி தரும், விக்கெட்ஸ் எடுத்து தரான். சோ டெத் bowling இருக்கு, ஓபனிங்லயும் போட்டிருக்கான். சோ எல்லா மிடில் ஓவர்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்திருக்கான். சோ கன்சிஸ்டன்சிக்கு வந்து அவனுக்கு அந்த 14 crores அது கொடுத்துருக்கணும். சோ இவனுக்கு இருக்கிறது போல அவன் எடுத்துட்டு போயிருக்கலாம்ன்றான். அதான் அப்ப ஸ்டாய்னிஸ் கூட பாத்துருக்கலாமே. ஸ்டாய்னிஸ் தான் அவங்க ஃபர்ஸ்ட் 3 அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணாச்சு. ராகுல், ஸ்டாய்னிஸ், பிஷ்னாய் அப்படிதானே எடுத்தாங்க. ஸ்டாய்னிஸையும் விட்டாங்க. அவன் he didn't do bad to be released. அவன் அப்பப்ப கரெக்டா அவனை டிராப் பண்ணலாம்னு நினைக்கிறச்சே அவன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சு கொடுப்பான் லக்னோவுக்கு. he is not a consistent performer, பட் ஒரு 4 மேட்ச் சோலோவா ஜெயிச்சு கொடுத்துருவான். அண்ட் அவனை தான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் எல்எஸ்சின்ற மாதிரி எடுத்தாங்க. ராகுல், அவன், அப்புறம் பிஷ்னாய். ஏன் ஸ்டாய்னிஸை விட்டாங்க? அவனை எடுத்துருக்கலாமே. எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருந்தது. ஆனா எனக்கு இந்த மயங்க் யாதவ் ரிட்டென்ஷன் வந்து 2022 மெகா ஆக்ஷன்ல வந்து உம்ரான் மலிக் வந்து எஸ்ஆர்ஹெச் ரிட்டர்ன் பண்ணாங்க. இதே மாதிரி தான் அவன் வந்து ஒரு செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 2021 இட் இட் ரீசனபிளி ஓகே. ஒரு மாதிரி சடனா பேஸ் எக்ஸ்பிரஸ் அப்படி இப்படின்னு சொல்லி 150 போடலாம். ஆல்சோ பிளேட் ஃபார் இந்தியா அண்ட் சடனா வந்து they retained him and it didn't go well. Still hasn't gone well for SRH. இப்போ அவன் அந்த சர்க்கியூட்ல இல்லை. புவி, கலீல், நட்ராஜன் தான் திருப்பி தேர் பெர்ஃபார்மிங் அலாங் வித் பேட் கமின்ஸ். இப்போ நிதிஷ் ரெட்டி உள்ள வந்தாச்சு. ஸோ மயங்க் யாதவ் அகெயின் இஸ் இன்ஜூர்ட். நம்ம என்னதான் பொட்டன்ஷியல் எல்லாம் இருந்தாலுமே he is injured and he hasn't proven that he is able to play this in number of games. அப்படி இருக்கும்போது I don't think 11 crores வந்து could have spent somewhere else on some other player or you could have அதெல்லாம் வந்து தாண்டி they are seeing some potential. எல்லாம் ஓகே தான். பட் still I would say is very raw, very fresh and very unproven for 11 crores-ங்கிறது வந்து இந்த 18 and 14-ஓட கம்பேர் பண்ணாம ஓவரால் ஒரு வியூ ஆஃப் த ஐபிஎல் இருந்து பார்க்கும்போது you will get some even more better match winning fast bowlers within or 8 crore or 8 crore or 7 crore வந்து is a big amount. போன வருஷம் வந்து சமீர் ரிஸ்வி வந்து சென்னை சூப்பர் got for 8 crores which was huge for someone from an unknown UP league-ல இருந்து unknown player எடுத்து வந்து 8 crores ஆன வாய்ப்பு வரும். Just 1 year later you're giving 11 crores for Mayank Yadav. It is still big. அதே மாதிரி CSK got a 9 crore player in the name of கிருஷ்ணபா கௌதம். ஒரு மேட்ச் தான் ஆடணும் 2021-ல. கேட்ச் வேற ஒன்று டெல்லியோட விட்டு we lost that game. அதெல்லாம் தாண்டி என்ன சொல்றது 11 crore is a big amount, huge amount. So I don't think Mayank Yadav is still that much worth. இல்ல I'll be happy if he proves me wrong. See, Haba, amount is not the issue. If he can give me 14 games, I'll give him even 14 crores. But question will he give 14 games? That's question. அதான் நானும் சொல்றேன். அது தெரியாம ஆமா சேம் நீ சொல்றதான் நானும் சொல்றேன். அவன் வந்து hasn't proven the இது லைக் என்ன சொல்றது விக்கெட் அவன் வந்து அலர்ட் 3 மேட்ச் நல்லா தான் பண்ணான். ஆன வாய்ப்பால் வந்து ஜா டிராப்பிங்காக தான் இருந்தது. அவன் எடுத்து அந்த
literally ஆஸ்திரேலியன்ஸ்லாம் வந்து ஷார்ட் பால் போட்டு விக்கெட் எடுத்து இட் வாஸ் காட் தம் வித் த எக்ஸ்ட்ரா பேஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதெல்லாம் வந்து ஐ எம் நாட் denying that but again you see it's still questionable in my opinion பட் பாப்போம் தெரியல ஐ ஹோப் ஹி டஸ் வெல் அவ்வளோதான் வேற யாருக்கா ஏதாவது தாட்ஸ் இருக்கா எல்எஸ்டி மேல ஏதாவது சொல்லுமா ஆர் வி கேன் பி மூவ் டு தி நெக்ஸ்ட் டீம் ரைட் ஸோ நெக்ஸ்ட் டீம் வந்து நான் வந்து பிங்க் சிட்டிக்கு போகிறேன் ஜெய்ப்பூர் விச் இஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ ஆர்ஆரோட ரிட்டன்ஷன்ஸ் அனதர் ஷாக்குங்க இன்ஃபேக்ட் 2 ஷாக்கு ஸோ ஆர்ஆர் வரது வந்து I'll go Darshan. சரி ஓகே நீ சொல்லு அச்சுதே சொல்லு அதான் நான் யார் ரீடைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ தே ஹவ் டன் 6 ரிட்டன்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் சஞ்சு சாம்சன் at 18. அப்புறம் they have retained ஜெய்ஸ்வால் also for 18 crores. அப்புறம் 14 crores-க்கு they have retained ரியான் பராக் and த்ருவ் ஜுரெல் which was a little surprising for me. அப்புறம் அந்த 11 crore bracketல they have retained Hitmayer and also they have used their uncapped retention on Sandeep Sharma. So இப்போ they have spent around 69 crores which is the most across every team that the money has spent. இப்போ RR only they are the team which has spent most amount in the 10 teamsல. So they will be going into the auction with the least amount. So 41 crores தான் இப்போ RRக்கு இருக்கு and they have 6 players who are going to start in the 11. அதுல கொஸ்டினே இல்லை. என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்போ 3 years-ஆ RR were doing good. I will give them credit. 2022 finals வந்தாங்க. 23 they were close but they missed out. So last year they again qualified in the top 4. So I mean in this year. So இப்போ இந்த 3 seasonsல 2 seasons playoffs வந்திருக்காங்க and they had the same set of players தான் 3 season. So என்னோட கொஸ்டின் என்னன்னா was it required to change the entire bowling lineup? இப்போ நீ பார்த்தேன்னா சந்தீப் சர்மா மட்டும் தான் பவுலர், மிச்ச 5 பேர் ப்ராப்பர் பேட்ஸ்மேன். இப்போ பராக பவுலிங் போடான்னு சொல்லலாம் பட் போல்ட்டை விட்டுட்டாங்க. அஸ்வின், சஹால், அதுக்கப்புறம் ஐ மீன் பிரசித் கிருஷ்ணா வந்து 22 சீசன்ல he was a revelation. அந்த சீசன் தான் they went to final. So 23 he didn't go to LSG இப்போ he was swapped. அது வந்து ஆவேஷ் was from LSG to ஆவேஷ் RR. okay பிரசித் கிருஷ்ணா was an RR but he didn't play this season and last season. And the finals போன season they played and he got a lot of wickets. So I mean அவன் கூட I can understand injury ன்னு. பட் போல்ட், அஸ்வின், சஹால், பட்லர் டு மை சர்ப்ரைஸ் இவங்களெல்லாம் விட்டுட்டு வாஸ் இட் நெசசரி டு ரீடைன் ஹெட்மயர் அண்ட் ரியன் பராக்ன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். ஏன்னா இப்போ நீ ஹெட்மயர் அண்ட் சாரி நாட் பராக், ஜுரல். ஸோ பராக் கூட ஹி ஹஸ் ப்ரூவ் லாஸ்ட் 2 seasonsல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ த்ருவ் ஜுரல் நீ எடுத்தானா ஹி கம்ஸ் வெரி லேட். அவனுக்கு 1 ஓவர் இல்லை 2 ஓவர் தான் பேட்டிங்கே கிடைக்குது. ஸோ ஹி டசன்ட் கெட் டு டூ லைக் கேம் சேஞ்சிங்காக அதுவும் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. And he doesn't get the opportunity to do keeping because he is a wicket keeper but Sanju Samson was the keeper already இருக்கான். ஸோ அவனோட வேல்யூவே குறையுது. அவனை நீ வந்து 14 CR இந்த டீம்ல ரீடைன் பண்றதுக்கு ஒர்த்தான்றது தான் என்னோட கேள்வி. அண்ட் ஹெட்மயர் ஒன்றும் அவ்வளோ கிரேட்டாலாம் பெர்ஃபார்ம் பண்ணல டு பி ஃபேர். அவன் ஓகே எஸ் பர்ஃபார்ம் பட் 11 CRக்கு ஒர்த்தான்னு கேட்டா நோ. பிகாஸ் அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஃபாரின் மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆப்ஷன்ல. ஸோ எஸ்பெஷலி மெகா ஆப்ஷன்ன்றதுனால ஸோ அந்த 2 பிளேயர்ஸ் தான் எனக்கு வெரி கொஸ்டினபிள் ரிட்டென்ஷன்ஸ்னு நான் சொல்லுவேன். யோர் தாட்ஸ்? எனக்கு பிஃபோர் ஐ சே மை தாட்ஸ் தர்ஷன் சொல்லு. ஸோ நான் ஆக்சுவலி அக்ரி பண்ணுறேன். ஸோ அச்சுத் சொன்னது வந்து கரெக்ட் தான். பவுலிங்கே ஃபுல்லாக விட்டு தே வெண்ட் ஆன் டு டாப் டு மிடில் ஆர்டர் வரைக்கும் ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதையும் அவங்க ப்ரூவ் தட் தேர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் பேட்டிங் ரைட் நோ. அதுவும் இல்லாமல் வந்துட்டு தே பிக்டு ஒன்லி 1 ஃபாரினர், அதுவும் ஃபினிஷர்னு. ஸோ they might be go for இப்போ நிறைய ஃபாரின் bowling ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால they might bring back ஜோஃப்ரா ஆர்ச்சரே திரும்ப வாங்குறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனால் ஒண்ணுமே பண்ணல, மும்பைக்கும் ஆடல 2 வருஷமும். ஸோ இப்போ நிறைய இருக்கிறதுனால they are trying to change because இப்போதைக்கு அவங்க போல்ட்டும் இப்போ அவ்வளோ யூஸ் பண்றது இல்லை பிகாஸ் லாஸ்ட் சீசன்ல இவனெல்லாம் வச்சிருந்தாங்க. இல்ல இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா இவங்க மெயினா இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் they didn't have a good quality all rounder அந்த மிடில்ல. அவங்களுக்கு 6 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, 5 பவுலர் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன நல்லதா போச்சுன்னா they had this impact player rule which benefited them because they didn't have that அந்த bridge middle order all rounder இல்ல. இப்ப they have to look at filling that. அப்படி இருக்கிறச்சே ஃபுல்லா பேட்ஸ்மேனை ரீடைன் பண்ணது வாஸ் நாட் தி ரைட் சாய்ஸ்னே நான் சொல்லுவேன். rather if they had focused on retaining ஒரு 3 பேட்ஸ்மேன் ஒரு 2 பவுலர் பண்ணியிருந்தேன்னா அப்போ ஆப்ஷன்ல they could have gone straight away go all in for an all rounder. அத மாதிரி
இப்ப எப்படின்னா they have to build the bowling also because விட்டுட்டாங்க எல்லாரையும் bowlingல and they don't have RTM so they can't get Chahal for RTM. He will be a hot property in this auction. லாஸ்ட் சீசன் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் பவுலரும் இருந்தான். போல்ட் சில மேட்சஸ் ஆடும் போது கொண்டு வந்தாங்க. ஆண்ட்ரே பர்கர். ஸோ அவனும் ஆக்சுவலி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். சாரி த்ரூ ஜுரேல் போறது பதிலா ஆண்ட்ரே பர்கர் போயிருக்கலாம். ஏன்னா வந்து அப்படியே கிட்டத்தட்ட போல்ட் மாதிரி தான், பட் ஹி ஹாஸ் மோர் பேஸ். இப்போ இல்ல 14 CR தான். see bro 14 CR வந்து ஜாஸ்தி. we have to look at the auction value. இப்ப ஆபா சொன்ன மாதிரி 14 CR க்கு நம்ம ஆக்ஷன்ல வந்து ரெண்டு பவுலர்ஸ் கிடைக்கும் அதே குவாலிட்டிக்கு. ஏன்னா இப்ப மெகா ஆக்ஷன்றதுனால we'll have so many options available in the auction. அப்படி இருக்கச்சே ஆண்ட்ரே பர்கர்லாம் 14 CR is a lot. நான் போல்ட்க்கு in fact I'll say 14 is a lot, but he has performed in one games. அப்படி பார்க்கணும். இப்ப ஆண்ட்ரே பர்கர் ஒரு 4 கேம் ஆடி இருக்கான் அவ்வளவுதான். போல்ட் வந்து he has contributed towards their success in the 22 season. 23 season also he did well. Last season அவங்க playoffs போனதுக்கு காரணம் போல்ட்டோட ஸ்ட்ரைக் and சார்லோட contributions. அப்படி பார்க்கணும். and Butler's contributions in 22 season. அப்படி contribution wise பார்த்து தான் you have to retain. அப்படி பார்க்கும்போது போல்ட் லாஸ்ட் சீசன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவனும் பட்லரும் போல்ட்டுமே ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணாங்க. ப்ரீவியஸ் சீசன்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் சீசன் வந்து ரொம்பவே டிராப் ஆச்சு. அது ஐ அண்டர்ஸ்டாண்ட். அப்படி பார்த்தனா அப்ப ஹெட்மயரும் த்ரூ ஜுரல் மட்டும் என்ன சிக்னிஃபிகன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டு பி ரீடைன்ட். அதுதான் என் क्वेश्चन. அவங்களுக்கு வந்து see they went with the spin attack. That was their main forte. Ashwino Chahal also picked many wickets or season purple cap. So see they have ஒரு மிக்ஸ்டா சஞ்சு சாம்சன் ஒரு சில கேம் பண்ணா, ரியான் பராக் ஒரு சில கேம் பண்ணா, யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு சில கேம் பண்ணா. அந்த மாதிரி பிரிச்சு ஆடிதான் ஒன். ஸோ ஆர்ஆர் வந்து பொறுத்த வரைக்கும் தேர் அகெயின் என்ன பொறுத்த வரைக்கும் தேர் பிட் ஆஃப் ஒரு வல்னரபிள் ஸ்பாட் தான். as you said, because not because of the bowlers but also because of the batters who are being inconsistent. You have quality இல்லைன்னா சொல்லலை. பட் ரியான் பராக் அண்ட் சஞ்சு சாம்சன் இத்தனை வருஷம் ஐபிஎல் ஆடியுமே டு பி வெரி ஹானஸ்ட் ஒரு 14ல ஒரு 5 to 6 கேம்ஸ் ஒரு டாப் இப்போ ஒரு மிடில் ஆர்டர் ஒரு ஃபினிஷர் அப்படின்னா 5 to 6 கேம்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் சம்ஒன் டு ஜட்ஜ். நம்பர் 3ல வர பேட்ஸ்மேன் வந்து ஒரு 5 கேம்ஸ் தான் வந்து ஒரு 50 60 70 100 அடிக்கிறான் அப்படிங்கிறப்போ ஸ்டில் பீங் அ கேப்டன் அப்படின்றப்போ ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் த என்ன சொல்றது அந்த ஒரு மற்ற டீம்ஸ்க்கு வந்து இப்போ ஆக்ஷன் வந்து சரியா போல. இப்போ மும்பை ஆர் ஜிடி ஆர் எஸ்ஆர்ஹெச்க்குலாம் வந்து ஆக்ஷன்ல வந்து நினைச்ச அளவுக்கு போலனாலுமே தே ஹேவ் ப்ராப்பர் கோர் தட் தே பேக்ட் அப். இப்போ வந்து இதுக்கு அப்படி கிடையாது. ஆர்ஆருக்கு வந்து அந்த தே டோன்ட் ஹேவ் தட் குஷன் நான் சொல்றேன். So it will be really tough for them if they don't get the auction dynamics right. அதான் ஏனா இப்ப ஆர்ஆருக்கு வந்து பர்ஸ் கம்மியா இருக்கு. அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஏனா நீ இப்ப ஐ சொன்ன மாதிரி they played as a team. ஒரு நாளைக்கு ஒருத்தன் பெர்ஃபார்ம் and they had the bowling. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரோட ஸ்ட்ரெngthாவே இருந்தது. they had 5 proper bowlers. இப்ப வந்து bowling-ஐ ஃபுல்லா விட்டுட்டாங்க and they don't have RTM and they are the least purse also. So I think they are in a very trouble situation தான் நான் சொல்றேன். They haven't done the retentions properly if you ask me. They could have easily gone with just 3 retentions and Sandeep Sharma அந்த மாதிரி போயிடலாம். I think Dhruv Juran and Empire they could have taken a chance RTM ல பாத்துக்கலாம். அங்கதான் I mean we'll see what they are going to do in the auction. So yeah, வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா அபிஷேக்? உனக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? Or can we move to the next team? போலாமா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டீம் வில் பி எனக்கு வந்து நிறைய பேசுறதுக்கு இருக்கிற ஒரு டீம் தான் நினைக்கிறேன், விச் இஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப். I don't know why they left Arshdeep, why they did what they did with the auction. Prabh Simran and this guy, there are 2 retentions, Shashank and Prabh Simran. So yeah, we'll talk about that. So they have retained 2 players. Shashank they have retained for 5.5. So 1.5 extra கொடுத்திருக்காங்க. Maybe he would have demanded எனக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுங்க, and which is fine. I mean he auctionல விட்டா he might go for that price because he has performed last season ஒரு நிறைய கேம்ஸ் அவனாலே they won. So அப்படி இருக்கறச்சே I think they had to retain someone போது சரி அந்த ரெண்டு அன்கேப் பண்ணிடலாம்ன்ற மாதிரி they have gone. So maybe our mindset they have changed the coaching இப்போ. So Ricky Ponting is the coach. So maybe they are thinking to start fresh.
ஏன்னா they have tried a lot of things, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ப்ராபப்ளி தேர் மைண்ட் செட் வில் பி வில் ஜஸ்ட் கோ ஆல் இன். இப்போ இந்த அன்கேப்ட் ரிட்டன்ஷன் 4 CRனால சரி நம்ம சுத்தமா ஜீரோல ஸ்டார்ட் பண்றதுக்கு we'll just have 2 players who have done well in the last few seasons அப்படின்னு பார்க்கறச்சு. I think Prab Simran for 4 is a decent value. He has performed for them, and Shashank also has performed for them for a few games. So மற்றபடி Arshdeep was a little surprising எனக்கு தெரிஞ்சு. The only surprise னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தேன்னா they have been on and off. So Arshdeep has been good for them since he started playing IPL. I think பஞ்சாப்ல தான் ஆடிட்டு இருக்கான். And he has இப்பதான் he is speaking also. So அப்படி இருக்கறச்சே அவனை 18 கோத்தான்ற கொஸ்டினோட I think they could have invested on Arshdeep. இவன் தான் நம்மளோட மெயின் பிளேயர் அப்படின்னு they could have invested on him further தான் என்னோட தாட்ஸ். மற்றபடி I think மற்ற retentions they have done okay தான். Arshdeep மட்டும் was the question. I am pretty sure they are going to use RTM on Arshdeep. If he is going to go under 20 CR, they'll definitely use RTM on Arshdeep. And they have the purse. They have the most purse. They have around 110.5. So that's the most purse a team is carrying into the auction. So they have to fill a lot of spots. They need batting. They need bowlers. They need wicket keeper. They need a captain. எல்லாமே தேவை அந்த மாதிரி ஒரு டீம். And they will be going for all the big players. இப்போ பந்த் போவாங்க. I'll not be surprised if they don't go for பந்த். ஸ்ரேயஸ் ஐயர் போவாங்க. ராகுல் மேபி தேவையில்லை பிகாஸ் பந்த் கூட ஐ மீன் தே ஹேவ் அ கீப்பர். பிரப் சிம்ரன் கேன் கீப். பட் பந்த் வந்து ஒரு கேப்டன்சி ஆஸ்பெக்ட்ல பார்த்து தே கேன் கோ. ஸ்ரேயஸ் ஐயர் அதே மாதிரி தான். ராகுல் மேபி நாட் ஃபிட் த பில் ஃபார் பஞ்சாப் பிகாஸ் ஹி ஹஸ் ஆல்ரெடி பிளேட் ஃபார் பஞ்சாப். அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்னால நான் சொல்றேன். ஸோ அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். பவுலிங் தே நீட் அன் என்டையர் செட் ஆஃப் நியூ பவுலர்ஸ். அப்படி பார்க்கறச்சு Arshdeep தே மைட் பிக் him again in the RTM. So they have 4 RTM options. So அவங்க டீம்ல I think Rabada was there, Ellis, நிறைய ஆப்ஷன்ஸ். லிவிங்ஸ்டன்ல they might try to get him again for RTM. ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் they might have thought இப்போ ரீடைன் பண்ணா 18-14 தரணும், மேபி லிவிங்ஸ்டன்ல 18 தரணுமா, ரபாடாக்கு 18 தரணுமான்னு they might have thought, and which might be the right thought ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஆப்ஷன்னால they might not go more. ஸோ அவங்கள வந்து RTMல if they can get them for less price-னா it's a good situation because they have done decently for Punjab and they are like international superstars. If Rabada, Livingston, they are international superstars. So avangla if they can get for a less price in RTM na, they can still form a good team. But angada the management always gets involved and எப்பவுமே they do something very comical and எப்பவுமே ஒரு சொதப்பற டீம் தான் ஆக்ஷன்ல. ஸோ அப்படி இருக்கறச்சே ஐ எம் நாட் டூ ஷுர். ரிட்டன்ஷன்ஸ் ஐ திங்க் இதுக்கு மேல எதுவும் பண்ணிருக்க முடியாது. they didn't have too many good players to retain except அந்த ஒரு Arshdeep question. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங் ஸ்பாட்டே பார்த்தோம்னா ஒரு 4-5 அன்கேப்ட் பிளேயர்ஸ் தான். அசுதோஷ், அப்புறம் லாஸ்ட் சீசன் அசுதோஷ், அதுக்கு முன்னாடி ஜிதேஷ், அசுதோஷ், ஜிதேஷ், ஹர்ப்ரீத் பிரார், அப்புறம் பிரப் சிம்ரன் அண்ட் திஸ் கை பாதி இது வந்து அன்கேப்ட் பிளேயர்ஸ் தான் வண்டி ஓடி இருக்கு. ஒரு சில கேம்ஸ் தான் வந்து பேஸ்டோ, லிவிங்ஸ்டன், பேஸ்டோ அவங்க எல்லாம் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஈவன் ரபாடா கூட has not given any match winning performance for captain மிஸ் பண்ணீங்க சாம் கரன். சோ இவங்க வச்சுட்டு ஓடி இருக்கு. ஷிகர் தவானோட ஆப்ஷன்ஸ்ல it just filled in. But yeah, I think பஞ்சாப் பத்தி பேசுறதுக்கு எப்பயுமே ஒண்ணுமே இருந்தது இல்ல. even though they come with இவ்வளவு பெரிய பர்ஸ் எடுத்து வந்தாலுமே பேசுறது என்னவோ இவ்வளவு கம்மியா தான் இருக்கு. because they haven't proven except for one or two good seasons they haven't done anything. I was surprised தெரியுமா அஷ்தோஷ் எடுக்காம they went for Prab Simran Singh. அஷ்தோஷ் இல்ல see I am not correct but I am not surprised. ஏன்னா 2 seasons வந்து Prab Simran Singh தான் was doing well. uncapped players பார்த்தோம்னா பேட்ஸ்மேன்ல ஒரு செஞ்சுரி 2023 ல got a century. அதுக்கப்புறம் ஒரு சில 50s அடிச்சான். ஈவன் ஐ ரிமெம்பர் சென்னையில ஜெயிப்பாங்க 200 அதுலயே வந்து பிரப் சிம்ரன் தான் will score a 50. he's a really good player. So I'm not very surprised. keeper option நான் சொல்றேன் keeper option, another keeper option. So he's a good player for Punjab. இப்போ பஞ்சாப் ரீடைன் பண்ணலனா கண்டிப்பா இன்னொரு 6-7 டீம் வந்து அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா he's that good. கண்டிப்பா. So yeah, I think that's enough. அபிஷேக் உனக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா பஞ்சாப்ல? ஆமா, அதாவது இந்தியன் லெஃப்ட் ஆர்ம்
left arm pace வந்து ஒரு ரேரான ப்ரொஃபைல். If you are leaving him out of retention, and given that is Ashdeep probably the best T20 pacer right now for India, are they confident that they will get him within 18 crores? Because I think he's going to be more than 18 crores. If Stark is going for 24 crores, na Ashdeep probably or 20 get up, because many teams need Indian pacers. And if someone like Ashdeep is on the market, then see, he's a really good player to build your team around. Now that is what you're going to do. இப்போ பஞ்சாப் வந்து தே ஹேவ் ஜஸ்ட் 2 players, ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான், இது எல்லாமே ஒன்றுமே இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் சம்மன் லைக் அஷ்தீப் கேன் around whom you can build a team around, 18 crores I think, even though it's a bit overpriced, but if he goes at the auction, many teams will want someone like Ashdeep. So I'm not sure why they left him out, but apart from that I don't think anything can be done given what they've done. The situation they are in right now, it's because of their auction strategies. The situation they are in right now is because in the situation they put themselves in every single auction due to bad strategy. அது வந்து ஒரு பிளேயர் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பிளேயர் ரிட்டையர் ஆனதுனால எல்லாம் கூட சொல்ல முடியாது. எல்லா வாட்டியுமே அவங்களும் டெல்லியும் வந்து they go in with, or அவங்களும் ஹைதராபாத் will go in with this big bundle of cash உள்ள போயிட்டு இது வேணும் அது வேணும். இந்த வாட்டி because of the few buys I don't want to sound actually now one good thing வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கான். So டிக்கி பாயிண்டிங் இருக்கிறதுனால they might be going for some players வேற யாராச்சும் தான் ட்ரை பண்ண போறாங்க. இப்போ போன ஸ்குவாடுக்கே they won't mostly go. அஷ்தீப் சர்மாவும் ரபாடா தவிர they may be go for other foreigners. மீதி எல்லாருக்கும் பதிலா they'll try to buy new players. ஏன்னா இப்போ ஜாஸ் பட்லர்லாம் இருக்கான். இப்போ பிரப்சிப்ரன் பார்த்தனா அவன் கூட முக்காசி அவன் கீப்பிங் பண்ணல, ஏன்னா பேர்ஸ்டோ தான் கீப்பிங் பண்ணியிருந்தான். ஜிதேஷ் தான் பண்ணியிருந்தான். கண்டிப்பா they might go for Butler. So Butler captaincy ஏன்னா I cannot think of the prospect of Butler becoming a Punjab player. என்னதான் வந்து டேய் குடும்படா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அவனை. சரி ஓகே இல்ல Butler விட they can go for Fraser McCulloch also Australian wanting ஆஸ்திரேலியன் தான் போவாங்க, அது சந்தேகமே இல்ல. ஆமா, but one thing I don't want to sound wrong, but if Preeti Zinta is calling the shots, then I don't expect anything again from this season. Auction. Right. So yeah, I think Australian given the Josh English and the மாதிரி some low budget, ஏன்னா அவங்க பண்ற பிட்டுக்கு வந்து 2 or 3 teams if they pull out middle na, they'll be left with some 2-3 players, overpriced players கூட ஏத்தி விடுறேன் நல்லா ஏத்தி விட்டா ஓகே, அந்த டெல்லி அங்கிள் மாதிரி பண்ணா ஓகே, இல்லைன்னா போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இதுதான் they'll be stuck with some overpriced players. But nonetheless we'll see what, because of Punjab having this much money, it's a threat for other team strategy also. எதையாச்சும் ஏற்றி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா கஷ்டம். So thank you guys, thanks for your time. Thank you.